பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இஸ்ரவேல் தேசத்தில் கலிலேயா கடல், இங்கே ஒரு மலைப்பகுதி இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் இயேசு செய்த மலை பிரசங்கம். இந்த இடத்துல தான் ஆண்டவர் ஜனங்களுக்கு மலை பிரசங்கம் செய்தார். இந்த இடத்துல ஆண்டவர் அழகான வார்த்தைகளை சொல்லுகிறார். அதில் ஒரு வார்த்தையை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்குது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவளுடையது. ஆவியில் ஒரு எளிமை காணப்படணுமா? அதாவது நம்ம ஒரு எளிமையா, ஒரு பெருமை இல்லாமல் தாழ்மையா காணப்படுறவங்க தான் பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? சிலர் பாருங்க, ரொம்ப பந்தா பண்ணுவாங்க. நான் யார் தெரியுமா, நான் அங்கே வேலை செய்கிறேன் தெரியுமா, என்னுடைய பிஸ்னஸ் தெரியுமா, என் குடும்பம் தெரியுமா, ரொம்ப பந்தாவாக பேசுறது, பந்தாவாக நடக்கிறது. ஒரு எளிமையான சுபாவம் இருக்காது. வீட்டுக்குள்ளே கூட அப்படி பேசுவாங்க. வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸில் நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? வேண்டாங்க. எளிமையாக நடந்து கொள்ளுங்க, தாழ்மையாக நடந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப பிரியம் வைப்பார். நீங்கள் பாக்கியவான்களா, பாக்கியவதியாக இருப்பீங்க. பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு அருளை செய்வார். அதனால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, இயேசுவே, உம்மை போல ஒரு எளிமையாக நடந்து கொள்ள, தாழ்மையாக நடந்து கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தாரோன்னு கேளுங்களேன். உம்மை போல தாழ்மை எனக்கு தாங்க, உம்மை போல சுபாவத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாய் பதித்து கொள்ளும் போது இயேசுவை உள்ளத்திலே பதித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் வாழ்ந்து காண்பித்து போதித்தவர். அதனால் ஆண்டவரே, நான் எந்த விதத்தில் பெருமைக்கோ பந்தாவுக்கு இடம் கொடுக்காம எளிமையா தாழ்மையா நடந்து கொள்ள கிருபை தாருன்னு கேளுங்க. தகப்பனே, உம்மை போல ஒரு எளிமை, தாழ்மை, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். எந்த விதத்திலும் பெருமைக்கு இடம் கொடுக்காமல் என்னை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.